வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 5ஆம் வசனம். நீங்கள் யார் என்பதையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியையும் கவனமாக ஆராயுங்கள். பிறகு அதில் முழுமையாக ஈடுபடுங்கள். உங்களை பற்றி பெருமைப்பட வேண்டாம். மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட வேண்டாம். உங்கள் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த மற்றும் படைப்பாற்றல் மிக்க பணிகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் பிறரை பார்த்து நம்மை ஒப்பிடுகிறோம். அவர்கள் எவ்வளவு முன்னேறிவிட்டார்கள் என்று நினைத்து நம்மை தாழ்த்துகிறோம். ஆனால் தேவன் உங்களை தனித்துவமாக உருவாக்கியுள்ளார். நீங்கள் யாரோ, நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அது தேவனுடைய சிறந்த சிந்தனையின் வெளிப்பாடு. உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த பணியில் முழுமையாக ஈடுபடுங்கள். உங்களை பற்றி பெருமை அடையாதீர்கள். மற்றவர்களை ஒப்பிட்டு கவலைப்படாதீர்கள். நீங்கள் உங்களுக்கே உரிய வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள். கிதியோன் முதலில் தன்னை சிறியவனாக நினைத்தார். அவரது குடும்பம் சிறியது. அவருக்கு அதிக திறமைகள் இல்லை. ஆனால் தேவன் நீ துணிவு வாய்ந்த வீரன் என்று அழைத்தார். அவர் தன்னம்பிக்கையுடன் தேவனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் ஒரு பெரிய சேனையை வென்றார். உலகத்தில் யாரிடமும் உங்கள் கைரேகை ஒத்திருக்காது. அதுபோலவே தேவன் உங்களுக்கே உரிய ஒரு அடையாளத்தை கொடுத்துள்ளார். உங்கள் குறைகளை நினைத்து மனமுடையாமல் எதிர்காலத்தை நோக்கி பாருங்கள். உங்கள் நேரத்தை பைபிள் வாசிக்க ஒதுக்கலாம். தேவனிடம் ஜெபிக்கலாம். இன்றே முடிவெடுங்கள். யாரிடமும் உங்களை ஒப்பிடாதீர்கள். என்னோடு சொல்லுங்கள், நான் பிறரை ஒப்பிடாமல் என் வாழ்க்கையை சிறப்பாக வாழப்போகிறேன். திருப்பி சொல்லுங்க, நான் பிறரை ஒப்பிடாமல் என் வாழ்க்கையை சிறப்பாக வாழப்போகிறேன். உங்களை தனித்துவமாக கர்த்தர் படைத்துள்ளார். உண்மைதானே? அப்போ பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நீங்கள் பிறரை போல இருக்க தேவையில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள். உங்கள் பயணம் தனித்துவமானது. உங்கள் நோக்கம் தனித்துவமானது. உங்கள் திறமை, உங்கள் வருங்காலம் அனைத்தும் தேவன் அற்புதமாக அமைத்துள்ளார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை தனித்துவமாக அவருடைய சாயலில் படைத்த நம் தேவனிடம் நாம் ஜெபிப்போமா? ஜெபம். பரலோக பிதாவே, உம்முடைய அன்பிற்கும் எனக்காக வைத்துள்ள தனித்துவமான திட்டத்திற்கும் நன்றி. ஓயாமல் பிறரை ஒப்பிட்டு வருந்திய நாட்கள் இனி முடியட்டும். நீர் எனக்காக வைத்துள்ள வழியை பார்த்து நான் மகிழ்ச்சியுடன் நடக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த வரங்கள் சிறப்பானவை என்று நான் நம்புகிறேன். கர்த்தரே, நீ கிதியோனை துணிவு வாய்ந்த வீரன் என்று அழைத்தது போல என்னை உற்சாகமாக உம்முடைய திட்டத்திற்குள் அழைக்கிறாய். இன்று நான் அந்த அழைப்பை ஏற்கிறேன். நான் என் தனித்துவத்தை கொண்டாடுவேன். நான் பிறரை ஒப்பிடாமல் என் பயணத்தை நம்பிக்கையுடன் முன்னேறுவேன். நான் என் சிறந்ததை உமக்காக செய்ய போகிறேன். நீர் எனக்குள் வைத்துள்ள வல்லமையை வெளிப்படுத்துவீர். என் பயம் மாறி எனக்குள் நம்பிக்கை வளரட்டும். என் வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தும் வழியாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன், மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக.
தேர்வு எழுதும் நபர்கள், மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள், நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம். கடவுள் உங்களுடன் இருக்கிறார். அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்.